கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வசனத்தின் ஒரு பகுதி, அதாவது ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு நம்மை என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ஊக்கப்படுத்துகிறார். அன்பானவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம ஆண்டவரோட சமூகத்துல கேட்கிறோம், ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா தேவை இருக்கு. நாம வீணும் விரதமா வேணும்ன்றதெல்லாம் போய் கேட்கறது இல்ல. நாம போய் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்ன நீங்க இன்னைக்கு நாளைக்கு என்ன கோடீஸ்வரன் ஆக்கிருங்க, நாளைக்கு சாயந்தரம் நான் கோடீஸ்வரன் ஆயிரணும், அல்லது நாளைக்கு நான் லட்சாதிபதி ஆயிரணும், நாளைக்கு சாயந்தரம் ஒரு பெரிய வீடு வாங்கிடணும், இப்படியெல்லாம் நாம கேட்கறது இல்லை. நம்முடைய தேவை என்னவோ அதை குறித்து நாம ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்போம். தூங்கி எந்திரிச்ச உடனே அன்றைய பொழுது முழுவதும் நமக்கு நன்மையானதா இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்போம். அடுத்தது என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இன்றைய பொழுது முழுசும் நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும், நல்லா ஒழுக்கமா வேலை செய்யணும், எந்த விதமான கெட்ட பேரும் வராம நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நாம ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் நித்தமும் உன்னை நடத்தி அப்படிங்கிறார். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. நித்தமும் அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அவர் என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவாராம். நித்தமும் நான் உன்னை வழி நடத்துவேங்கிறார். அப்ப நம்மை ஒவ்வொரு நாளும் அவரோட கையில ஒப்பு கொடுத்துட்டு அவரிடத்துல நாம எல்லாவற்றையும் ஒப்படைச்சிட்டு நாம போய், ஆண்டவரே நீங்க பாத்துக்குங்க, என்னால எது முடியாது. மனித சக்தின்னு ஒண்ணு இருக்கு. வாகனத்தை நாம தான் ஓட்டணும், ஆனா பாதுகாப்பா ஆண்டவர் தரணும். மருந்து நாம தான் சாப்பிடணும், சுகம் ஆண்டவர் தான் தரணும், இல்லையா? இப்ப நாம சரியா போனாலும் எதிரில் வர்ற வாகனங்கள் தவறா வந்துட்டாங்கன்னா நமக்கு கேள்விக்குறியாயிரும். அதே மாதிரி பணி செய்கிற இடங்கள்ல நாம கரெக்டா இருந்தாலும் நம்ம கூட பணி செய்கிறவர்கள் நமக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிறதுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப நம்முடைய பணி செய்யற இடத்துல நம்முடைய பேர் கெட்டு போகும். அடுத்தது வியாபார ஸ்தலத்துல நாம சரியா புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்ணினாலும் சில கலப்படை வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, என்ன இவங்க கடவுளுக்கு பயந்து நேர்மையா வியாபாரம் பண்றாங்களே, நம்மனால இவங்களை போல வியாபாரம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வயிற்றெரிச்சல்னால என்ன பண்ணுவாங்க, நம்ம மேல தவறான காரியங்களை அவங்க புகுத்துவாங்க, சுமத்துவாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் இருந்து நம்மை காப்பாற்றுவது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்றாரு, நான் நித்தமும் உன்னை நடத்துவேங்கிறார். அப்ப கர்த்தர் இடத்துல நம்மளை ஒப்படைச்சுக்கிட்டு போகணும். எப்ப பார்த்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் இடத்துல நம்ம ஒப்படைச்சிட்டு, ஆண்டவர் நீங்களே பாத்துங்க, நித்தமும் என்னை நடத்துவேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இன்றைய நாள் முழுவதும் நீங்க என்ன வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல ஒப்படைக்கணும். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொன்னதுதான். அவர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கார். எங்கே என்னுடைய மகன் தவறான வழிக்கு போயிருவானோ, எங்கே என்னுடைய மகன் தவறான வார்த்தைகளை பேசிடுவானோ, எங்கே என்னுடைய மகன் தப்ப அவனோட வாழ்க்கைக்கு அவன் முன்வைச்சு செஞ்சிருவானோ அப்படிங்கிற அந்த கரிசனையில, அந்த அன்புல நித்தமும் உங்களையும் என்னையும் அவர் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கார். அதனால நாம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆண்டவரோட சமூகத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறப்போ எந்த விதமான பிரச்சனைக்கும் எந்த விதமான ஒரு கோளாறுக்கும் நாம உட்படாதபடிக்கு நம்மை பாதுகாத்து தினமும் நித்தமும் உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப கர்த்தர் இடத்துல சொல்லுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி,
வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அனுதினமும் காலையில எந்திரிச்சு அதிகாலையில வேலைக்கு ஓடுகிற நிறைய ஜனங்களை ஆண்டவர் உம்முடைய பாதத்துல வைக்கிற ஆண்டவரே. அவர்களை நீர் நித்தமும் வழி நடத்தி அவர்களுக்கு ஏற்ற கூலியை ஏற்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு கிடைக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய பாதத்துல கொடுக்கிறோம். நீங்க நித்தமும் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு நன்மையானதை கற்றுத்தந்து நன்மையானதை நாங்கள் திருப்பி செய்யவும் எங்களுக்கு நல்லதொரு ஆரோக்கியமான ஞானத்தை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.